ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெல்லி சுல்தானேட்டு. இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம துர்க்கிஸ் சுல்தான் ஆஃப் வேரியஸ் டைனஸ்டி வந்து எப்படி வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணாங்க டெல்லியிலேருந்து அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து அவங்களோட மிலிட்ரி கான்குவஸ்ட்டு, அவங்க எப்படி வந்து அவங்களுடைய சுவர்ஜனிட்டி இறையாண்மை வந்து பரப்புனாங்கன்றது. அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டு, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் திஸ் பீரியடை வந்து நம்ம வந்து முக்கியமாக இதில் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் வந்து இந்த 11th செஞ்சுரியில் வந்து த துர்க்கிஸ் ஆஸ்மான் பைலேஜ் நார்த் இந்தியா. பைலேஜ்னா என்னென்னா கொள்ளையடிக்கப்பட்டது. நார்த் இந்தியா வந்து கொள்ளையடிச்சாங்க துர்க்கிஷோட ஆஸ்மான்ஸ். அது டியூ டு தர் பர்சிஸ்ட் கேம்பெயின். பர்சிஸ்ட்னா தொடர்ச்சியான கேம்பெயின் மூலிமா வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் த கேஞ்சட்டிக் பிளெயினும் வந்து அவங்க கைப்பற்றினாங்க அடுத்த நெக்ஸ்ட் செஞ்சுரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th செஞ்சுரியில் துர்க்கிஷோட ஆஸ்மான்ஸ் வந்து நார்த் இந்தியா வந்து கொள்ளடிச்சாங்க. அவங்களுடைய கண்டினியூவான படையெடுப்பு மூலமா வந்து அது வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்த செஞ்சுரியில் வந்து பார்த்தோன்னா கேஞ்சட்டிக் பிளெயினில் இருக்கிற இடத்துல இருக்கிற பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்லையும் வந்து அங்கே சீஸ்னால் கைப்பற்றினாங்கன்னு அர்த்தம். த்ரூ த சக்ஸஸ் ஆஃப் திஸ் கான்குவஸ்ட் குட் மீ அட்ரிபியூட் டு தர் அடக்சிட்டி அண்ட் ஃபெர்சிட்டி. இவங்க எப்படி வந்து இந்த எல்லாத்தையுமே ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட அடக்சிட்டினா துணிச்சல், ஃபெரோசிட்டினா வந்து முரட்டுத்தன்மையினால் வந்து அவங்க வந்து வின் பண்ணி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. த சக்ஸஸர் பார்த்தோன்னா த சக்ஸஸ் இஸ் ரிலேட்டிவ் டு த ஃபெயிலியர் ஆஃப் இந்தியன்ஸ் டு டிஃபெண்ட் தெம்செல்ஃப் அண்ட் த டெரிட்டரி. இவங்க இது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து இந்தியன்ஸ் வந்து அதாவது என்ன தவறிட்டாங்க. இவங்க வந்து இப்போ நம்ம இந்தியாக்குள்ளே வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்டே வராங்க அப்படின்றது வந்து இவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் வியூட் ஈச் அதர் வித் டிஸ்ட்ரஸ்ட். அப்படின்னா இவங்க ஒரு இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்கவுங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒத்துமை இல்லாமல் அவங்கவுங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்ததுனால வந்து இஸ்லாம்ஸ் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை அவங்க கவனிக்க மறந்துட்டாங்க. த சுப்பீரியர் மிலிட்ரி மைட் ஆஃப் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் வாஸ் yet another factor that contribute to the success in their conquest. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு சுப்பீரியரான மிலிட்ரி மைட்ஸ்னா வந்து அந்த ஒன்று கூடி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக கொடுத்தது இந்த கான்குவஸ்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து துர்க்கிஷ் வாரியர்ஸ் வந்து set about founding and consolidating the Islamic rule till the advent of Babur. பாபர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், பாபர் தான் வந்து வரத்துக்கு முன்னாடி அப்போ தான் வந்து முகல் டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி நிறுவனாங்க, ஃபவுண்டிங்னா நிறுவுறது, அண்ட் கன்சாலிடேட்டிங்னா ஒருங்கிணைச்சாங்க, எப்படி வந்து இஸ்லாமிக் ரூலை வந்து ஒருங்கிணைச்சாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஸ்லேவ் மம்லுக் டைனஸ்டியே ஸ்லேவ் டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, மம்லுக்னா ஸ்லேவ். ஓகே, முஸ்லீம் ரூல் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை முகமது கோரி இன் 12th century. முஸ்லீம் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா முகமது கோரி. ஓகேவா. ஸ்லேவ் டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக். இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இவருக்கு வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் ரூல் இன் இந்தியாவை கொண்டு வந்ததே வந்து பார்த்தோன்னா முகமது கோரி தான். இவருக்கு எந்த பசங்களும் கிடையாது. அதனால் இவர் நியூட்ரைட் அப்படின்னா வளர்த்தாரு. ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ் கால் பந்தகன், பர்ஷியன் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் சேவ். இந்த மிலிட்ரி சர்வீஸ்க்காக ஒரு அடிமைகளை வந்து வாங்குவாங்கள்ல நம்ம கட்டப்போ மாதிரி, அவங்கள தான் பந்தகன் சொல்லலாம். த ஸ்லேவ்ஸ் வேர் போஸ்டட் அஸ் கவர்னர். இவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பகுதிக்கு கவர்னராக வந்து போஸ்ட் பண்ணுவார். அவங்க லேட்டர் ரைஸ்டு டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் சுல்தான். அவங்களே ஒரு சிலர் வந்து சுல்தானாக வந்து உருவாகிறாங்க. ஆஃப்டர் கோரி டெத்து வந்து 1206 அவர் இறக்குறாரு. அவரோட ஒன் ஆஃப் த ஸ்லேவாக இருக்கிற குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தோன்னா அவர் தான் வந்து லெஃப்ட் பிஹைண்ட் மை முகமது கோரி டு கவர்ன் த டெரிட்டரி தி டேர் கான்குவர்ட். அவர் எதெல்லாம் வந்து அவர் கான்கர் பண்ணி வச்சுருந்தாரோ அது எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் பார்த்துன்றது வந்து பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக் தான். இவரே பார்த்தோன்னா அவர் கோரி இறந்ததுக்கப்புறம் தனியே வந்து ஒரு துர்க்கிஷ் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை ரூல் பண்ணுற ஒரு சுல்தானா இவரே வந்து அறிவிச்சிருப்பார். இம்செல்ஃப் ரூலராக வந்து துர்க்கிஷ் டெரிட்டரியை வந்து இது பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் யார் போடுறா, குத்புதீன் ஐபக் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி. முஸ்லீம் ரூலை கொண்டு வந்தது வந்து முகமது கோரி. துர்க்கிஷோட ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்லேவ் டைனஸ்டி பார்த்தோன்னா இவர்
குத்புதீன் ஐபக். திஸ் டைனஸ்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம்லக் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்லக்குன்றது அரேபிக் வேர்டில் வந்து ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம். குத்புதீன் ஐபக், இல்டுமிஷ், ஷம்ஷுதீன் இல்டுமிஷ், கியாசுதீன் பால்வன்லாம் இவங்களோட கிரேட் கிங்ஸாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுல்தான் இந்த ஸ்லேவ் டைனஸ்டி வந்து பார்த்தோன்னா ரூல்டு ஓவர் 54 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. குத்புதீன் ஐபக் அவர் தான் வந்து ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபவுண்டர். 1206 to 1250. குத்புதீன் ஐபக் பிகன் இஸ் ரூல் பை எஸ்டாப்ளிஷ் லாகூர் அஸ் த கேபிட்டல் ஆஃப் த கிங்டம். அவங்க வந்து எப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்து தானே இப்படி வந்திருப்பார். அப்போ இந்த பஞ்சாப் அந்த மாதிரி ரீஜன் இங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற லாகூரை வந்து பார்த்தா கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இவர் ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு கேபிட்டலை வந்து டெல்லிக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்தது he was active all through this rule in Delhi, conquering new territory and suppressing rebellion. இவர் வந்து பார்த்தோன்னா டெல்லியில் வந்து அவர் அரியன் ஏறின டைம்லேருந்து அவர் எல்லாமே பார்த்தோன்னா புது டெரிட்டரியை பிடிக்கிறதுலையும் அந்த ரிபல்லியன் கிளர்ச்சியை வந்து கலகக்காரர்களை அடக்கத்துக்கும் அவருக்கு வந்து சரியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இவரே வந்து தானே வந்து இப்போ இன்னொருத்தவங்களோட தலைமையில் அனுப்புறதுக்கு பதில் இவரே மிலிட்ரி கேம்பெயினை இவரே தலைமை எடுத்து நடத்தியிருக்காரு. எங்கே போயிருக்காருன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் நார்த் இந்தியாவில் வந்து போயிட்டு அதை வந்து கான்கர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து ஈஸ்டர்ன், அதாவது இவங்க வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் அவரே டைரெக்டாக போயிருக்காரு. ஈஸ்டர்ன் கேஞ்சட்டிக் பிளெயின் பெங்கால் பீகாரை பார்த்தோன்னா அவர் யார் தலைமையில் வந்து விட்டார்னா பக்தியார் கில்ஜி அவரோட தலைமையில் படையெடுக்க இது பண்ணார். இவர் தான் வந்து பார்த்தோன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியை விக்ரமசீலா அது எல்லாத்தையும் அழிச்சது வந்து இவர் தான். ஐபக் வந்து என்ன பில்ட் பண்ணியிருப்பான்னா குவாத் இஸ்லாம் மசூஜ் வந்து டெல்லியில் வந்து கட்டியிருப்பார். இதுதான் வந்து ஓல்டஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்தவொடனே கட்டின மசூதி இல்லை, அதான். இ வாஸ் ஆல்சோ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் குதும்பினாருக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டார். அவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை ஃபினிஷ் பண்ணது வந்து அவரோட சன்னின்லா அண்ட் அவருக்கு அடுத்தது பதவி ஏறினவரை இல்டுமிஷ் தான் வந்து பண்ணியிருப்பார். ஐபக் டைட் எதனால இறந்திருப்பாருன்னா ஆக்சிடெண்ட்டாக வந்து குதிரை போலோ விளையாடும் போது அதுலேருந்து விழுந்து இறந்திருப்பார். 1206 பதவி ஏற்பார். 1210 இறந்துடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவரோட இது வந்தது வந்து இல்டுமிஷ் வந்துட்டு 1210 1236 இயர்ஸ் வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். ஐபக்கோட சன் வந்து யார்? ஆரம் ஷா. ப்ரொவைட் இன்கம்பட்டன்ட் அப்படின்னா என்னென்னா அது வந்து அவர் தகுதியான திறமையற்றவராக இருந்தார். இன்கம்பட்டன்ட்னா திறமையற்றவராக இருந்ததுனால துர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து யாரை சூஸ் பண்ணாங்கன்னா இல்டுமிஷை வந்து சூஸ் பண்ணார். அவர் த சன் இன் லா ஆஃப் ஐபக் அஸ் அ சுல்தான் who served as a military commander of ஐபக். இவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய ஐபக்குக்கு மகனாகவும் இருந்தார், மருமகனாகவும் இருந்திருக்காரு. அந்த மிலிட்ரியோட கமாண்டராகவும் இருந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா இல்டுமிஷ் தான். அவரோட ஐபக்கோட சன் வந்து ஆரம் ஷா வந்து திறமை இல்லாதனால அவங்களோட மருமகனும் மிலிட்ரி கமாண்டராக அதை வந்து துர்க்கிஷ் நோபல்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து நோபல்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். ஓகே, அதே மாதிரி இல்டுமிஷ் firmly established his control over the territory by suppressing rebellion. இவர் வந்து பார்த்தோன்னா கடுமையாக ஃபேர்ம்லினா உறுதியாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவரோட கண்ட்ரோல்ஸ் அந்த டெரிட்டரி மூலியம் அவர் ஆதிக்கத்தை வந்து கண்ட்ரோல் பை சப்ரஸிங் த கலகக்காரர்களை ரொம்ப கடுமையாக ஒழிச்சாருன்னு சொல்கிறாங்க. இவங்களோட பீரியடில் தான் வந்து இந்த த்ரெட் ஆஃப் மங்கோல்ஸ் அண்டர் ஜங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓவர் த ஃப்ரண்டரிஸ் ஆஃப் இந்தியா இவரோட டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது இந்த மங்கோல்ஸோட ஜங்கிஸ்கானோட படையெடுப்புலாம் ரொம்ப வந்து இந்தியாவோட பார்டர்ஸ்லலாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர்டட் அப்படின்னா இவர் தவிர்த்தார்து த இம்பெண்டிங்னா வரவிருக்கும் டேஞ்சர் பை ரிஃப்யூசிங் த ப்ரொவைட் ஷெல்டர் டு குவாசி ஷா ஜலால் உத்தீன். அவர் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஜெங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டவர். அவர் வந்து இவர்கிட்ட யார்கிட்ட இல்டுமிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டார். அது வந்து அவர் வந்து தவிர்த்தார். அவர்டன்னா தவிர்க்கப்பட்டது, இம்பெண்டிங்னா வர இருக்க டேஞ்சர் வந்து அவர் வந்து நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றதை சொல்கிறதுக்கு பதிலாக அவர் தவிர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு கவுண்டர் த பாசிபிள் அட்டாக் ஆஃப் த மங்கோல்ஸ் இல்டுமிஷ் ஆர்கனைஸ் டுர்கிஷ் நோபல்டி இன்டு எ குரூப் நோன் அஸ் சஹல்கனி ஆர் 40. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து இந்த மங்கோல்ஸ் கிட்டேருந்து வர அட்டாக்கை வந்து இவரை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக இல்டுமிஷ் என்ன ஆரம்பித்தாருன்னா வந்து பார்த்தோன்னா
துர்க்கிஷோட நோபல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 40 நோபல்ஸ், அப்படி இல்லைன்னா சகல்கனி ஆர் 40 அப்படின்னு வந்து யார் இந்த கிரியேட் பண்ணது யாருன்னா இல்டுமிஷ் தான் கிரியேட் பண்ணிப்பார். 40 நோபல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், சகல்கனி அது எல்லாமே. இல்டுமிஷ் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா இக்தாதாஸ். இவர் வந்து 2 விஷயம் பண்ணியிருப்பார். இல்டுமிஷ் வந்து பார்த்தோன்னா இல்டுமிஷ் வந்து சஹல்கனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இக்தாதார் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ரெண்டுமே இவர் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இக்தாதாஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா இக்தாஸ்னா லேண்ட் டு த மெம்பர் ஆஃப் த ஆர்மி. அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக இக்தாவா லேண்டாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்க அதில் அந்த லேண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுற ட்ராக்ஸை வச்சு அவங்க வந்து பார்த்தோன்னா அதோட வேஜஸை அவங்க எடுத்துக்கணும். இக்தாஸ் வந்து வச்சுருக்கவங்கள வந்து இக்தாதார் முக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இக்தாதாருன்னு சொல்கிறாங்க, முக்தின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ சுல்தானுக்கு ஒரு மிலிட்ரி தேவைப்படுது அப்படின்னு வார் டைம்லன்னா அப்போ அது கொடுக்கணும். அதுலேருந்து வர ரெவென்யூ கனெக்ட் பண்ணி அதில் அவர் வச்சுருக்க ட்ரூப்ஸுக்கும் ஆஸுக்கு தகுந்த இது வந்து அவங்க சரி பண்ணிக்கணும். அதுதான் இக்தாதார் ஆர் முக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்டுமிஷ் வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து குத்துப் மினாரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாரு. ஃபவுண்டேஷன் போட்டது வந்து ஐபக். இவர் வந்து ஏப்ரல் 1236 வந்து இறந்துடுறாரு ஆஃப்டர் ரூலிங் 26 இயர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இல்டுமிஷோட சன், மோஸ்ட் கேப்பபிள் சன், அது ரொம்ப திறமையான சன் ஆஃப் இல்டுமிஷ் யாருன்னா ருக்துதீன் ஃபெரோஷ். அவர் வந்து பார்த்தோன்னா இறந்துடுறாரு. அதனால் இல்டுமிஷ் வந்து யார் நாமினேட் பண்ணுறாருன்னா அவரோட டாக்டரான ரஸியா சுல்தானை வந்து அடுத்த வாரிசாக வந்து டெல்லி த்ரோனுக்காக வந்து அவர் இது பண்ணுறாரு. ரஸியா வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஏபிள்னா திறமையான, அதுக்கப்புறம் வீரமான பெண்மணி அப்படின்னு ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இவங்களுக்கு வந்து டஃப் டைம் வந்து இருக்குது வித் நோபல்ஸ். ஷி வாஸ் நாட், இவருக்கு வந்து இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு வந்து அவங்க பதவி ஏறுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் ஏன் பிடிக்கலன்னா அவர் வந்து நான் டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு வந்து அவர் ஃபேவரபுளாக இருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல. அவர் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இவங்களோட டைமில் வந்து பார்த்தோன்னா ஃபெரோஷியஸ் மொங்கோல்ஸ் ரெய்ட் பஞ்சாபையும் வந்து இவரோட ஆட்சி பகுதியில் வந்து அவங்க சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ரஷ்யா யாரை வந்து எத்தியோப்பியன் ஸ்லேவ் நேம் ஜலாலுதீன் யாக்குத்தை வந்து பார்த்தோன்னா பர்சனல் அட்டெண்டண்ட்டாக வந்து அவங்க வந்து வச்சுட்டாங்க. இதனால் வந்து ஸ்டார்டட் ட்ரஸ்டிங். அவர் வந்து அவங்கள வந்து ரஸியா வந்து ஜலாலுதீன் யாக்குத்தை வந்து ரொம்ப முழுமையாக நம்பினாங்க. இதனால் வந்து ரிவோல்ட் ஆஃப் டர்க்கிஷ் நோபல்ஸ்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்பைர்னா கலகத்தை வந்து உண்டு பண்ணி அவரை வந்து பார்த்தோன்னா ரிவால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்க, அதனால் வந்து அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க டர்க்கிஷ் நோபல்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. எப்போனா 1240 வந்து அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கியாசுதீன் பால்பன் 1266 to 1287. ஆஃப்டர் ரஸியாக்கு அப்புறம் 3 ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க, த்ரோனுக்கு ஏறினாங்க. ஆஃப்டர் தெம் வந்து பார்த்தோன்னா வந்தது வந்தால் கியாசுதீன் பால்பன் தான் யார் அபாலிஷ் பண்ணது 40 நோபல்ஸை. அண்ட் இஸ் இட் ஹாஸ்டைல் டு ஹிம்னா விரோதமாக இருந்தார். 40 நோபல்ஸ்லாம் வந்து எதிர்க்க வந்து இவர் விரோதமாக இருந்தார். அவங்க எல்லாம் இவங்க விரோதமாக நீ என்னடா என்ன விரோதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரே அந்த குழுவே ஒழிச்சிட்டார். ஸ்டார்ட் பண்ணது யார்? இல்டுமிஷ். அவர் வந்து இக்தாதார் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணார். இவர் பால்பன் வந்து அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டார். ஓகேவா? அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்பைஸ் சிஸ்டத்தை வந்து அவர் வந்து ரொம்ப வந்து இது பண்ணார். அலாவுதீன் கில்ஜியும் வந்து ஸ்பைஸை வந்து இது பண்ணியிருப்பார். அடுத்தது வரப்போகிறவங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பைஸ் டு கேதர் இன்டெலிஜென்ஸ் அப்போது யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து கான்ஸ்பிரேட்டர்னா என்ன சொல்கிறது, சதிகாரர்களோ யாரெல்லாம் இவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களோ அவங்க எல்லாம் அகெயின்ஸ்ட் திஸ் அவரோட ரூலுக்கு எதிர்க்க அது எல்லாமே ஸ்பைஸ் மூலிமா அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. டெல்ட் வித் சபார்டினேஷன் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் ராயல் அத்தாரிட்டிஸ் ஸ்டர்ன்லி. அப்படின்னா என்னென்னா இவர் வந்து பார்த்தோன்னா கீழ்ப்படியாமையும் இவருக்கு வந்து ஒரு ராயல் இன்சபார்டினன்ஸ்னால் கீழ்ப்படியாமல் இருக்குது. டிஃபியன்சி ஆஃப் ராயல் அத்தாரிட்டினா யாரெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு வந்து எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டர்ன்லினா கடுமையாக எதிர்த்தாருன்னு அர்த்தம். ஸ்டர்ன்லிலாம் கடுமையாக எதிர்த்தார். டுக்ரில் கான் அப்படின்றவர் வந்து ப்ராவின்சியல் கவர்னர் ஆஃப் பெங்கால். இவர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு எதிர்க்க வந்து சதி பண்ணுறதுனால இவரை கேப்சர் பண்ணி அவர் தலையை வெட்டிடுறாரு. இந்த அளவுக்கு அவர் ரூத்லெஸ்ஸாக இருந்தார். அதே மாதிரி இவருடைய எனிமியான மியாஸ் ஆஃப் மேவாட், எ முஸ்லீம் ராஜ்புட் கம்யூனிட்டி ஃப்ரம் நார்த் வெஸ்ட் இந்தியா, இவங்ககிட்டே அவர் ரொம்ப வந்து ரூத்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நட்பான ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். யார் கூட? மங்கோல் கூட. அப்டெயின் ஃப்ரம் ஹுலுகு கான்
த கிராண்ட் சன் ஆஃப் ஜெங்கிஸ் கான் அந்த மங்கோல் வைஸ்ராய் இன் ஈரான். இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அஷூரன்ஸ் மாதிரி வாங்கிட்டார் யார்கிட்ட இருந்து, உலுக் கான் யாருன்னா ஜெங்கிஸ் கானோட கிராண்ட்சன். இவர் எங்கே இருக்காருன்னா மங்கோலோட வைஸ்ராய் ஆஃப் ஈரானோட வைஸ்ராயாக இருக்கிறது வந்து உலுக் கான். அவர்கிட்ட இருந்து ஒரு அஷூரன்ஸ் வாங்குறாரு, மங்கோல்ஸ் வந்து வுட் நாட் அட்வான்ஸ் பியாண்ட் சட்லஜ் ரிவர் தாண்டி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வாங்கிடுறாரு. அதனால் பால்வன் வந்து பில்ட் பண்ணுறாரு, நிறைய ஃபோர்ட்ஸ் நிறைய கோட்டைகளை கட்டுறாரு அவரோட எம்பையரை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அகெயின்ஸ்ட் மங்கோல் அட்டாக்லேருந்து அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்கு, தன்னுடைய அந்த நாட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக நிறைய ஃபோர்ட்ஸை வந்து பில்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் ஆதரிச்சார் யாருன்னா ஃபேமஸ் பெர்ஷியன் போயிட் அமீர் குஸ்ருவோட வந்து எந்த இதோட போயிட்னா பெர்ஷியன் போயிட் அவர் வந்து ஆதரிச்சார். பால்பன் டைட் இன் 1287. பால்பன் சன்னோட கைகுபாத் டர்ன்ட் அவுட் டு பி எ வீக். அவர் பால்பனோட சன்னான கைகுபாத் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால 1290 மாலிக்னா கமாண்டர், அதோட பதவி பேர். ஜலாலுதீன் கல்ஜி தான் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி. அவங்க தான் பார்த்தா அஷ்யூம்டு த ஆஃபீஸ் ஆஃப் நயப். என்ன சொல்கிறேன், இவர் தான் வந்து பார்த்தோன்னா டெப்யூட்டி ஆஃப் சுல்தான், இப்போ டெப்யூட்டி சிஎம் அது மாதிரி வந்து. அப்போ வந்து பார்த்தோன்னா பால்பனுக்கு டெப்யூட்டியாக இருந்தது வந்து பார்த்தோன்னா ஜலாலுதீன் கல்ஜி அவர் வந்து பார்த்தோன்னா அதோட பதவி பேர் வந்து நயப்னு அதோட பேர். அண்ட் ரூல்டு த கிங்டம் இந்த நேம் ஆஃப் கைகுபாத் பேரில் வந்து பால்பனோட சந்தன் அவரோட பேரில் வந்து அவர் ரூல் பண்ணியிருப்பார். தென் ஒன் டே ஜலாலுதீன் வந்து சென்ட் ஒரு ஆஃபீஸர்ஸ் டு கைகுபாத்தை வந்து மர்டர் பண்ணிடுறாரு. ஜலாலுதீன் பார்த்தோன்னா அடுத்தது வந்து அரசு ஆட்சியில் வந்து ஏடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து கல்ஜி டைனஸ்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்தது வந்து ஜலாலுதீன் கல்ஜி. There were many military campaigns during the reign of Jalaluddin, but they were mostly organized and led by his nephew Alauddin, the governor of Kara. இவர் ஜலாலுதீன் டைமில் வந்து நிறைய மிலிட்ரி கேம்பெயின் நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி லீட் பண்ணது யாருன்னா அவரோட சகோதரரோட பையன் வந்து பார்த்தோன்னா அலாலுதீன் தான் சொல்கிறார். அவர் தான் இந்த கவர்னர் ஆஃப் காரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் சிக்னிஃபிகண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அவரோட இது என்ன பார்த்தோன்னா டெக்கன் கிங் தேவகிரியை வந்து பண்ணது தான். அலாவுதீன் வந்து ஆஃப்டர் டிஃபீட்டிங் த யாதவ் கிங் ராமச்சந்திரா, அவர் தான் வந்து தேவகிரியோட இது. ஓகே, அதை இது பண்ணதுக்கப்புறம் அவங்கள சிட்டியோட இது எல்லாத்தையுமே வெல்த் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு வராரு. அலாவுதீன் வந்து பார்த்தோன்னா கொடூரமாக ட்ரென்ச்சஸ்லினா துரோகமாக வந்து கொண்டுடுறாரு யாருன்னா ஜலாலுதீனை. ஆஃப்டர் பையிங் ஆஃப் த ப்ராமினன்ட் நோபல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்டர் வித் த வெல்த் இயர் ப்ரௌட் ஃப்ரம் த டெக்கன் அண்ட் டிசைட் ஹிம்செல்ஃப் அஸ் த சுல்தான் ஆஃப் டெல்லி. இவர் வந்து டெக்கன்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வச்சு அந்த நோபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாரு. இம்பார்ட்டன்ட் கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து டெல்லிக்கு ஒரு கிங்காக இருக்கார். எப்போன்னா 1296. அடுத்தது வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி கன்சாலிடேட்டட் த டெல்லி சுல்தானேட். இந்த ரேஞ்ச் ஆஃப் த கான்குவஸ்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் மங்கோல்ஸ்க்கு எதிர்க்க பஞ்சாப்லேயும் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் நார்த் ஃப்ரண்ட்லேயும் ஒரு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய படைத்தளபதியான மாலி கஃபூரை வந்து பார்த்தோன்னா சதன் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து போயிருப்பார். இந்த யாதவ் ஆஃப் தேவகிரி, காக்கத்தியா ஆஃப் வாரங்கல், ஹவுசல்யா ஆஃப் துவாரசமுத்திரம், பாண்டியாஸ் ஆஃப் மதுரை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. யாருன்னா அலாவுதீனோட சுசார்னிட்டினா என்ன சொல்கிறது, அவளுடைய கீழே இருக்கிற மாதிரி, நான் வந்து அவங்களுடைய மேலாதிக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சாக் ஆஃப் சித்தூர் அப்படின்னா என்னென்னா 1303. அலாலுதீன் ஆர்மி வந்து பார்த்தோன்னா திணறடிச்சிட்டாங்க, ஓவர்வெல் த ராஜ்புத் ஆர்மி இன் சித்தூர். அதுக்கப்புறம் வந்து இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த த்ரெட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ், இதனால் நம்ம என்ன இந்த மாதிரி சூழல் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால மென் அண்ட் உமன்ஸ் பார்த்தோன்னா ஓல்டு கஷ்டமான ரிச்சுவல் ஆஃப் ஜவுஹர்னால் என்னென்னா இந்த நிறைய தீ மூட்டி அதில் விழுந்துடுறது. ஜென்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வேறு வழியே இல்லை சர்வை பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து மென்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பேட்டில் ஃபீல்டில் டை ஆகிடுவாங்க. உமன் வந்து பார்த்தோன்னா பேர்ன் தெம் செல்ஃப் அஸ் எ ப்ரேயா எரியா வந்து அவங்களுக்குள்ளே எரிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அலாவுதீனோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி மிலிட்ரி கான்கஸ்ட் மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. அலாவுதீன் பார்த்தோன்னா
பார்த்தோன்னா சர்வே எடுக்கிறாரு. அக்ரேரியன் ரிசோர்ஸ் அரௌண்ட் இஸ் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ரெவென்யூ டிமாண்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி இருக்குன்னா டெல்லியை சுற்றி வந்து அவர் சர்வே எடுத்து அது எவ்வளோலாம் அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பொருள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஸ்டாண்டர்ட் ரெவென்யூ வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த டாஸ்க்கை வந்து கலெக்ட் பண்ணுற டாஸ்க்கு எல்லாமே பார்த்தோன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து இதனால் பார்த்தோன்னா டிப்ரைவ்டுன்னா என்னன்னா இழந்தார்கள். திஸ் மெஷர் டிப்ரைவ் த லோக்கல் சீஃப்ஸ் அண்ட் ராஜாஸ் ஆஃப் த டைம் பை காலங்காலமாக பண்ணிட்டு வர அந்த மரியாதையை வந்து அவங்க எழுந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இருக்கிற ராஜாவும் லோக்கல் சீஃப்ஸும் எழுந்ததாக சொல்கிறாரு. அதே மாதிரி அலாவுதீன் பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் எ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃபார் டெல்லி. அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா என்ன சொல்ல கட்டாயமாக வந்து ப்ரொக்யூர்மெண்ட்லாம் யார் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்டாக வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது. அதே மாதிரி இது மிச்சமாகிறது எல்லாமே பார்த்தோன்னா என்ன சொல்கிறது பாதுகாப்பு. இப்போது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு சாப்பாடு வேணும்னா பக்கத்தில் எங்கே இருக்கோ அதை போய் அவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு படை இருக்குன்னா அவங்களும் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு. அண்ட் அதர் கிரேஷன்னா பாதுகாப்பு அரண் சென்டர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் அண்ட் கிரெயின் கலெக்டட் அஸ் எ டேக்ஸ் ஸ்டோர்ட் இன் தி கிரெயின்ஸை வந்து எதுவாக கலெக்ட் பண்ணாங்க, பணமாக கலெக்ட் பண்ணல. டேக்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு தானியமாக தான் கலெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து இது வந்து ஸ்டேட்டோட கிரானரியில் வந்து ஸ்டோர் பண்ணார். இன் ஆர்டர் டு என்ஷோர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இஸ் நியூ ரெகுலேஷன். இப்போது இப்போ ஒரு சட்டம் போடுறேன் அது கரெக்டாக போயிருக்கான்றதுக்கோசம் அவங்க ஸ்பைஸ் சிஸ்டத்தை வந்து அவர் வச்சுருந்தார். கரெக்டாக வந்து டேரெக்டாக அவருக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் பார்த்தோன்னா 1316 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெயிலியர் ஆஃப் செக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவரோட பதவியில் வந்து யாரும் சரியாக வரல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்ளக் தான் வந்து துக்ளக் டைனஸ்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த மேஜர் டாஸ்க் ஆஃப் த கியாசுதீன் பார்த்தோன்னா சுல்தான் அசர் ரிகவர் த டெரிட்டரிஸ் that the sultan had lost during the turmoils following the death of the Alauddin. டர்ன்மோல்ஸ்னால் என்னென்னா கொந்தளிப்பு. இப்போ அலாவுதீன் இறந்துட்டதுக்கப்புறம் நிறைய கொந்தளிப்பு, டர்ன்மோயில்னால் கொந்தளிப்பு ஏற்பட்டதுனால அதுலேருந்து மீட்கிறத ஒரு பெரிய வேலையாகவே யாருக்கு இருந்ததுன்னா கியாசுதீனுக்கு வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கியாசுதீன் வந்து அவரோட யாரை வந்து ஜூனா கான் அவரோட சன்னான ஜூனா கானை வந்து வாரங்கலுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஜூனா கான் வந்து பிரதாப் ருத்ரன் ஆஃப் வாரங்கலில் வந்து தோற்கடிச்சிட்டு ரிட்டன் வரும்போது நிறைய செல்வத்தை கொண்டு வராங்க. அந்த லூட்டட் வெல்த் மூலமா வச்சுட்டு கியாசுதீன் அந்த லூட்டட் வெல்த்தை வச்சு தான் கியாசுதீன் பார்த்தோன்னா லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி துக்லகாபாத் இன் நியர் டெல்லி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து அவர் ஜூனா கான் எடுத்துகிட்டு அந்த சொத்தை வச்சு யார் வந்து லைட் பண்ணாங்க ஃபவுண்டேஷன் வந்து கியாசுதீன் தான் வந்து லைட் பண்ணார். அவர் அலாவுதீன் ட்ரிஞ்சஸ்லினா வஞ்சகமாக வந்து எப்படி வந்து கில்டிஸ் அங்கிள், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜூனா கானும் வந்து அவங்களோட அப்பாவே அவரே கொண்டுட்டு அவரோட அரியணையில் ஏறுறாரு. எந்த பதவியோட எந்த டைட்டிலோடனா முகமது பின் துக்லக் அப்படின்ற டைட்டிலோட 1325 வந்து பதவி ஏறுறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா முகமது பின் துக்லக் வந்து பார்த்தோன்னா ரொம்ப படித்தவர். அதே மாதிரி இவர் வந்து ஒரு க்ரூயாலிட்டினா கொடுமையான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாவுதீன் had conquered, looted and left the old ruling family as his dependent. அலாவுதீன் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து கைப்பற்றினார், அங்கேருந்து எடுத்து பணத்தை கொள்ளையடிச்சார். அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இவரோட டிபெண்டன்ஸில் அந்த ரூலர்ஸ் எல்லாமே இவருக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சார். ஆனால் அதுக்கு முரண்பாடா இன் கான்ட்ராஸ்ட் அதுக்கு முரண்பாடா முகமது பின் துக்லக் வந்து ட்ரீம்ட் ஆஃப் மேக்கிங் த ஹோல் ஆஃப் த சப்கார்டினேட், இந்த மொத்த துணை கண்டமும் என் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரீம் பண்ணது யாருன்னா முகமது பின் துக்லக் தான் ட்ரீம் பண்ணார். வித் த வியூ டு ஃபெசிலேட் எக்ஸ்டெண்டிங் சொவர்ஜினிட்டி. அதாவது எப்படி சொல்கிறது, இவருடைய வியூவை வந்து என்ன சொல்கிறது ஒரு இறைமையாண்மை வந்து எப்படி வந்து நீட்டிச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா டெல்லியிலேருந்து சென்டர் ஆஃப் த கிங்டம் நேம்லி தேவகிரியை வந்து ஷிஃப்ட் பண்ணார். அதை வந்து தேவகிரிக்கு என்ன நேம் சேஞ்ச் பண்ணார்னா தௌலதாபாத்னு சேஞ்ச் பண்ணார். வென் முகமது ஹிம்செல்ஃப் டிசைடட் தட் மூவ் அவரே வந்து இதை நான் மூவ் பண்ண தப்புன்னு தெரிஞ்சவன் மறுபடியும் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு டெல்லிக்கு வந்து மாற்றினார். இதை வந்து இபுன் பட்டுடா வந்து மொரோக்கோ ட்ராவலர். அவர் வந்து சுல்தான் கூடவே அந்த டைமில் வந்து ரிட்டர்ன் டு டெல்லிக்கு வந்து வந்தார். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி வந்து எம்டியாகவும் ஒரு கைவிடப்பட்ட ஆனால் ஒரு ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்கல்ல, டெல்லியிலேருந்து தௌலதாபாத் போயிருப்பாங்க. தௌலதாபாத்ன்றது தேவகிரியில் அவங்க போயிட்டு
மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் இறந்து போயிட்டுருப்பாங்க. அதுவும் டிசம்பரில் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, எதை சொல்கிறான், வெயில் டைமில் வந்து நல்லா கூட்டிகிட்டு போய் சாவடிச்சு கூட்டிகிட்டு வந்தாருன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த டைமில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கும் ஹி டிஸ்பிளேஸ்ட் ஆல் சிட்டிசன் ஆஃப் டெல்லி ஆல்சோ த கேட்டல்ஸ். அவர் வந்து பார்த்தோன்னா டெல்லியிலேருந்து தௌலதாபாத் தேவகிரிக்கு மாற்றும் போது எல்லா சிட்டிசன்ஸையும் மாற்றினார், நோபல்ஸை மாற்றிருப்பார், ஒரு ஆடு மாடு கோழியை கூட விடாமல் கூட்டிகிட்டு போயிருக்காரு. துக்ளக் சேஞ்ச்டு த அலாவுதீன் சிஸ்டம் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் இன் கிரெயின். அவர் வந்து அலாவுதீன் பார்த்தோன்னா ரெவென்யூவை வந்து பார்த்தோன்னா ஒரு தானியமாக தான் வசூல் பண்ணார். இதை வந்து அவர் வந்து அந்த அந்த டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா அதை மணியாக கலெக்ட் பண்ணார். மணியாக கலெக்ட் பண்ணது யாருன்னா முகமது பின் துக்ளக். இது வந்து என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து பஞ்சத்தப்போ வந்து டிஸ்ட்ரெஸ்னால் வந்து பேரழிவு, ஃபெமைன்னா பஞ்சத்தப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. when he discovered that the stock of coins and silver were inadequate, அதாவது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சது, இப்போ நம்ம காயின்ஸ்னால் நாணயங்களை வந்து மின் பண்ணுறதுக்கு வந்து சில்வர் வந்து சில்வர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப போதுமானதாக இல்லைன்ற மாதிரி இருந்தது. அதனால் வந்து அவர் வந்து பார்த்தோன்னா டோக்கன் கரன்சியாக காப்பராக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி சைனா ஈராக்கில் வந்து இதெல்லாம் இருந்தது. ஆனாலும் வந்து இதை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து டோக்கன் கரன்சி இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இது இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா முகமது பின் துக்ளக் தான். இதுக்கு வந்து கவுண்டர் ஃபெக்ட் சூன் பிகேம் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, கவுண்டர் ஃபெக்ட்னால் கள்ள போலியானதாக வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாகவே வந்து அச்சிட்டதுனால நிறைய பேர் வந்து போலி காப்பர் எடுத்து கொடுத்துட்டு அரசர்கிட்ட புழக்க அடைஞ்சதுனால வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ரெவென்யூ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் வந்து ரொம்ப ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுல்தான் வந்து பார்த்தோன்னா அதனால் வந்து இந்த டோக்கன் கரன்சி வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் பே கோல்டு அண்ட் சில்வர் காயின் இன் எக்ஸ்சேஞ்ச். இப்போது நிறைய அதுக்கு பதிலாக வந்து அவர் என்ன பண்ணாரு, சில்வரையும் கோல்டு காயினையும் கொடுத்து, அதனால் அவரோட கஜானாவே காலி ஆகிட்டு அவங்களோடவே வந்து பேங்க் கிரப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா லேண்ட் டேக்ஸை வந்து தோப் ரீஜனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணார். இது வந்து பெசன்ட்ஸ் விவசாயிகளை வந்து ரொம்ப ட்ரிகர் படுத்துச்சு. இது அவங்க ரிவோல்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப க்ரூவல்ட்டியாக என்னென்ன ரொம்ப மோசமான முறையில் வந்து அதை தண்டிச்சார். பெசன்ட்ஸ் வந்து அதை வந்து கல்டிவேஷனே கைவிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதனால் கல்டிவேஷனே கைவிட்டு போயிட்டேன்னா அப்போ சாப்பாட்டுக்கு பூவாக்கு தங்திங் தானே. அதனால் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃபெமைன் வந்து வந்துட்டே இருந்ததா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து துக்ளக், இதுதான் அந்த காயின்ஸ் ஆஃப் முகமது பின் துக்ளக்கோட காயின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா துக்ளக் வந்து எவ்வளோ நாள் ரூல் பண்ணார்னா 25 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பார். டியூரிங் இஸ் லாங் ரிஜன், இவரோட ரொம்ப நீண்ட கால ஆட்சியிலே பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா உள்நாட்டில் இருக்கிற கவர்னர்ஸோட ரிவால்ட்டை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த கவர்னர்ஸ் ஆஃப் அவத், முல்தான், சிந்து வந்து ரிவால்ட் பண்ணிவிட்டு அவரே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்தியா வந்து ரொம்ப வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லாம் வந்து உருவாக ஆச்சுச்சு. இந்த நியூ சிட்டியான தௌலதாபாத் யார் கிரியேட் பண்ணது, இவர் தானே, தேவகிரி. இப்போ பார்த்தோம்ல அதே தான். அதை சுற்றி இருக்கிற அதையும் வந்து பார்த்தோன்னா பஹமனின்றவர் வந்து அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து இண்டிபெண்டன்ஸ் சுல்தானாட்டா அவரே அறிவிச்சிட்டார். இட் ஃபவுண்டர் இவர் தான் பார்த்தோன்னா இவரோட யார் ஃபவுண்ட் பண்ணாரோ அவரோட நேம்லேயே இதை உருவாக்குனாங்க. இந்த சோல்ஜர் பார்த்தோன்னா துக்ளக் முகமது பின் துக்ளக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த சோல்ஜர் தான் வந்து பஹமனி சுல்தானேட்டா இவரே கிரியேட் பண்ணிட்டார். மதுரை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் சுல்தானேட்டாக கிரியேட் ஆச்சு 1335. அதே மாதிரி பெங்காலும் வந்து இண்டிபெண்ட்டாக 1346 கிரியேட் ஆச்சு. துக்ளக் வந்து எப்போ டை ஆகிட்டார்னா 23 மார்ச் 1351 வந்து அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபெரோஷா துக்ளக் 1351 to 1388. ஓகே, இதான் வந்து டோம்ப் ஆஃப் ஃபெரோஷா துக்ளக்கோட டோம். இது ஃபெரோஷான்றவர் தான் சன் ஆஃப் கியாசுதீனோட யங்கர் பிரதரோட சன் தான் வந்து யார், கியாசுதீன் துக்ளக்கோட யங்கர் பிரதர் தான் வந்து இளைய சகோதரரோட மகன் தான் வந்து ஃபெரோஷா. ஓகேவா, இவர் வந்து பார்த்தோன்னா முகமது பின் துக்ளக்கு அப்புறம் அரியணை ஏறினார்.
ஃபெரோஷ் குட் இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து எந்த ஒரு கலகக்காரர்களையும் அடக்கணும்னு முயற்சி எடுக்கல. இவர் எந்தெந்த இதத்தெல்லாம் விட்டாரோ அது எதையும் பிடிக்கணுன்ற முயற்சியும் அவர் எடுக்கல. இவர் வந்து பார்த்தோன்னா இவர் விட்டு எடுத்த பிடிக்கணுன்ற இதுவையும் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதே மாதிரி இவர் வந்துக்கு பார்த்தோன்னா சதர்ன் ப்ராவின்சஸில் அவர் விட்டத்தை பிடிக்கணுன்றது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி ரிஃப்யூஸ் பட்டு அக்செப்ட் த இன்விடேஷன் ஆஃப் பஹமனி பிரின்சஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டெக்கனோட உள்நாட்டு பிரச்சனையில் வந்து தலையிடுங்கன்னு சொல்லி இவருக்கு ஒரு இன்விடேஷன் அமைச்சிருப்பார் 1365. அதையும் வந்து அவர் வந்து பெருசாக இது பண்ணிக்கல. அதே மாதிரி ஃபெரோஷ் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து நிறைய சூஃபீஸ்க்கும் அதர் ரிலீஜியன் லீடர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஜெனரஸானா என்ன சொல்கிறது, ஜெனரஸ்னால் ரொம்ப வந்து தாராளமாக வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட அட்வைஸ் எல்லாமே இவர் கேட்டுட்டார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய புவர் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு சேரிட்டியை க்ரியேட் பண்ணார். காலேஜு, மாஸ்க்கு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கட்டினார். இவர் வந்து பார்த்தோன்னா ஹியூமனிடேரியன் மெஷர்னால் என்ன சொல்கிறது, மனிதாபிமான செயல்களை வந்து நிறைய செஞ்சார். இவர் வந்து இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட் அண்ட் அபாலிஷ் டாக்ஸஸ் நாட் ரெகக்னைஸ் பை முஸ்லீம்ஸ்ரா. இவர் வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணார். எதுனா இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட்ஸு, அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லாத பனிஷ்மெண்ட்டை வந்து தடை பண்ணார். அதே மாதிரி டாக்ஸஸ் வந்து எது வந்து ஒரு முஸ்லீம் லா, குரான் படி டேக்ஸ் போட்டது யாருன்னா வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரான் படி வந்து டேக்ஸ் போட்டது இவர் தான். ஓகேவா? யூ ப்ரொமோட் அக்ரிகல்ச்சர் பை வேவிங் ஆஃப் த டிபேட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரிஸ்ட். இவர் வந்து விவசாயத்தை வந்து ரொம்ப வளர்க்கணும்னு நினச்சாரு. எப்படின்னா வந்து கடனை வந்து அவர் விவசாயிகளோட கடனை எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரு. அதே மாதிரி இவர் வந்து நிறைய கேனல்ஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பார். என்ன சொல்கிறது, அதே மாதிரி இன்னொரு விஷயம், முகமது பின் துக்ளக்கோட துக்ளக் டைனஸ்டி டைமில் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டெல்லி சுல்தானோட ஹையஸ்ட் இடத்த வந்து கான்கர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு எந்த ரெஜிம்லையும் இவ்வளோ இடத்த அவங்க கான்கர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதே மாதிரி மெனி கேனல்ஸ் அண்ட் இரிகேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். இவர் பார்த்தோன்னா 1600 புது கார்டன்ஸை வந்து நிறுவியிருப்பார். அதே மாதிரி 30 ஓல்டு கார்டனை வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜியோட 30 ஓல்டு கார்டன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் நியூ டவுன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். என்னன்னா ஃபெரோஷாபாத், ஜூனாப்பூர், இசர் அண்ட் ஃபெரோஸ்பூர். அதே மாதிரி தௌலதாபாத்தை வந்து கிரியேட் பண்ணது யார்? தௌலதாபாத்தை கிரியேட் பண்ணது முகமது பின் துக்ளக். ஓகே, கிரியேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தௌலதாபாத்தை கிரியேட் பண்ணது வந்து முகமது பின், அதாவது துக்ளகாபாத்தை வந்து கிரியேட் பண்ணது யார்? கியாசுதீன் துக்ளக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்து இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பீஸ்ஃபுல் அப்ரோச்சை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணார். அந்த சுல்தானட்டை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து இவர் வந்து பீஸ்ஃபுல் அப்ரோச்சை வந்து பயன்படுத்தினது ஏன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். இவர் லாஸ்ட் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இவரோட ஹோன் சன்னாத முகமது கான் வந்து இவருக்கு எதிர்க்கவே சதி பண்ணி ஃபெரோஸ் ஷா வந்து டை ஆகிடுறாரு. எப்போனா 1388 அட் ஏஜ் ஆஃப் 83. தைமூர் இன்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The sacking and massacres by Tamerlane or தைமூர் ஆஃப் டெல்லி. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்கிங்னா பதவி நீக்கம் அண்ட் படுகொலை. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க. அது சாக்கிங்னா வந்து பதவி நீக்கம். மாஸ்கரஸ்னால் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம இது சொல்லுவோம்ல. ஓகே, நான் வரேன். ஓகே, டேமர்லைன் ஆர் தைமூர் ஆஃப் டெல்லி. இவரை பார்த்தோன்னா யாரோட டைமில் வந்து வந்தாங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து படையெடுத்து வந்திருப்பார். ரூல் த ரீஜன் அரௌண்ட் சமர்கண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியா இருக்கிற சமர்கண்ட்ன்ற ஒரு இடத்த வந்து ரூல் பண்ணதான் தைமூர். ஓகே, தைமூர் வந்து பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு சில பகுதியில் வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பார். இவர் இந்தியாவோட வீக்னஸை தெரிஞ்சுட்டு இவர் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. எப்போனா டிசம்பர் 1398 டெல்லியவே மொத்தமாக என்ன சொல்கிறது தரமட்டமாக்கிடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப டெல்லிக்கு அப்புறம் ரொம்ப வந்து டேமேஜ் ஆன சிட்டின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தைமூர் ரைடால் பஞ்சாப் இங்கே இருக்குல்ல, அதுவும் ரொம்ப வந்து இங்கெல்லாம் பக்கத்தில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓகே. அவர் வந்து பார்த்தோன்னா இவர் வெல்த் எல்லாத்தையுமே வந்து கோல்டாகவும் சில்வராகவும் ஜுவல்லர்ஸாகவும் எடுத்துகிட்டு போயிட்டார். அதேமாதிரி இந்தியன் ஆர்டிசன்ஸை கார்பெண்டர்ஸ் அண்ட் மேசன்ஸை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மோனமெண்ட்ஸ் நினைவு இடம் கட்டுறதுக்காக சமர்கண்ட்லேருந்து அதையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சையத் டைனஸ்டி த்ரூ த சுல்தானேட் வந்து ரொம்ப வந்து உடஞ்சி இருந்து ஒரு இண்டிபெண்ட்டாக கிங்டமாக இருந்தாலும் பார்த்தோன்னா என்ன சார் என்டியோர்டு அப்படின்னு தாங்குச்சு. எந்த வரைக்கும்னா 114 இயர்ஸ் வரைக்கும் முகல் வர வரைக்கும் இது வந்து அப்படி தாங்குச்சுன்னு சொல்கிறாங்க. பிஃபோர் லீவிங் டெல்லி தைமூர் பார்த்தோன்னா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக கிசர் கான் as the governor of the territory conquered. அவர் தைமூர் என்னென்னலாம் வந்து கான்கர் பண்ணார், டெல்லி, மீரட், பஞ்சாப், இது எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு ஒரு இதுவாக வந்து கிசர் கான் அவர் கூட இருந்தவர் வந்து நியமிச்சுட்டு போகிறார். அவர் தான் பார்த்தோன்னா சையத் டைனஸ்டி வந்து தோற்றுவிக்கிறாரு 1414. அது வந்து 1451 வரைக்கும் லாஸ்ட் ஆகுது. த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த டைனஸ்டி பார்த்தோன்னா அலாவுதீன் ஆலம் ஷா அபிக்டேட்டட் த த்ரோன் இன் 1451. இவர் அபிக்டேட்னா திறந்துட்டார். இவரே வந்து என்னப்பா யாருன்னா வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அபிக்டட்னா திறந்துட்டு போயிட்டாரு. திறந்துடுறாரு. திஸ் கேவ் பல்லூன் லோடி வந்து கவர்னர் ஆஃப் சிராத் பஞ்சாப் வந்து இவர் வந்து ஒரு நியூ சுல்தான் ஆஃப் டெல்லியை வரத்துக்கு அவருக்கு ஒரு இதுவாக வந்து அமைஞ்சிச்சு. அவர் வந்து அது யூஸ் பண்ணிட்டார். அந்த லோடி டைனஸ்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1489 வந்து பார்த்தோன்னா பல்லூர் லோடி அவரோட சன்னான சிக்கந்தர் லோடிக்கு வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்கிறாரு. சிக்கந்தர் வந்து எதை ஆதரிக்கிறாருன்னா ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங்கை வந்து ரொம்ப ஆதரிக்கிறார். யார்? சிக்கந்தர் லோடி. இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஆக்ரா. ஆக்ராவோட ஃபவுண்டர் யார்? சிக்கந்தர் லோடி தான் வந்து ஆக்ராவோட ஃபவுண்டராக வந்து இருக்கார். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது பண்ணிட்டு அதுதான் வந்து கேபிட்டலாக வந்து இவரும் வந்து இது பண்ணுறாரு. ஓகேவா? எல்லாமே டெல்லிக்கு தான் வந்திருப்பார். ஆக்ராவை கேபிட்டலாக பண்ணது வந்து சிக்கந்தர் லோடி தான். இவர் வந்து எப்போ இறக்குறாருன்னா 1517 வந்து இறக்குறாரு. இவரோட சன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடி வந்து அடுத்தது இவரோட சன். இவர் தான் பார்த்தா பாபர் கூட டிஃபீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் 1526 டிஃபீட் ஆகிட்டு இதோட வந்து லோடி டைனஸ்டி முடிஞ்சு டெல்லி சுல்தானேட்டும் கம்ப்ளீட் ஆகிட்டு பாபரோட முகல் எம்பையர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியாவில் எப்படி வந்து இஸ்லாமோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. மேன்சன்னா குடியிருப்பு ஹை ரேங்கிங் முஸ்லீம் நோபல்ஸுக்கும் சோல்ஜர்ஸ்க்கும் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா சிட்டிஸ்குள்ளே நகரத்துக்குள்ளேயும் அது இப்போ நெய்பர்ஹுட்னா புறநகருக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து வீடு கட்டிட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா அரௌண்ட் தெம் மசூக் இன் த இம்பீரியல் ஸ்டைல் வாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பை சக்சஸிவ் முஸ்லீம் ரிஜம் இன் டெல்லி. அடுத்தடுத்து வந்தவங்க தான் அதை சுற்றி அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான வந்து ஒரு முஸ்லீம்கான மசூதி வந்து கட்டினாங்க. மசூத் அண்ட் மதரசாஸ் வந்து லுக்ட் ஆர்கிடெக்சரி டிஃப்ரெண்ட். மசூதின்றது சாமி கும்பிடுறது, மதரசான்றது பாடசாலை. அது வந்து அது கட்டிட வகையே வந்து தனித்தனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா த கிரேஸ்ஃபுல் டெக்கரேஷன் ஆஃப் டோர்வே வால்ஸ் வித் த லைன்ஸ் ஃப்ரம் த கோரான் மேட் வித் டிஸ்டன்ஸ் அப்பியரன்ஸ் இன் த பில்டிங். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா தனித்துவமான இதுவில் வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த குரானோட வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணியும் அவங்க வரைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. குரானில் வர வாசகங்களை பேஸ் பண்ணி அவங்க வரைஞ்சதாக சொல்கிறாங்க. த ஷேப் ஆஃப் த ஆல் பில்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷேப் பார்த்தோன்னா பர்ஷியன்லேயும் அதை டெக்கரேஷன் வந்து இந்தியன்லேயும் இருக்கும். அதுதான் வந்து இண்டோ சாசனிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேப் வந்து பர்ஷியாலும் டிசைன்ஸ் வந்து இந்தியன் தான் இருக்கும். ஓகே. குத்துமினாரை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார்? குத்புதீன் ஐபக். முடித்தது இல்துமிஷ். அலை தர்வாசாவை கட்டினது யார்? அலாவுதீன் கில்ஜி. குவாத்தூல் இஸ்லாம் மசூதி கட்டினது யார்? குத்புதீன் ஐபக். மோத் கி மஸ்ஜித் அப்படின்றது வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தோன்னா சிக்கந்தர் லோடி டைமில் இருக்கல ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து கட்டியிருப்பார். அவரோட பேர் வந்து வாசிர் மியா போஹியா அவர் தான் வந்து கட்டியிருப்பார். த டோம்ப் ஆஃப் இல்துமிஷ், பால்பண்ட், ஃபோர்ட் ஆஃப் தௌலதாபாத்தை வந்து யார் கட்டினது? தௌலதாபாத்தை கட்டினது முகமது பின் துக்லக். ஃபெரோஷாபாத்தை கட்டினது ஃபெரோஷ். ஓகே. இது எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சம்மரி பார்த்தோன்னா முஸ்லீம் ரூல் இன் இந்தியா வந்து யார் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னா முகமது கோரி தான். ஸ்லேவ் டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக். அதை கன்சாலிடேட்டட் பை இஸ் சன். ஃபவுண்ட் பண்ணிவிட்டு போயிடுவார். அதை வந்து கன்சாலிடேட்டட் பண்ணது யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கன்சாலிடேட்டட் பண்ணது யாருன்னா இல்துமிஷ்.
அதான் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரிசியா வந்து இல்துமிஷோட டாட்டர் ஃப்ரேவ், அதே மாதிரி கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் வந்திருப்பாங்க. பால்பனோட எஸ்பினேஜ் சிஸ்டம்னா ஸ்பை சிஸ்டம், அவர் வந்து அபாலிஷன் ஆஃப், அவர் வந்து பார்த்தோன்னா அவர் பால்பன் தான் வந்து அந்த வந்து ஸ்பை சிஸ்டத்தை ரொம்ப கொஞ்சம் இதுவாக பண்ணியிருப்பார். 40 நோபல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பார். ரெடியூஸ் த பவர் ஆஃப், அது எதுக்காக அதை அபாலிஷ் பண்ணியிருப்பார்னா, கொண்டு வந்தது யார்? இல்துமிஷ் 40 நோபல்ஸ், அது இக்தாதார் சிஸ்டத்தை கொண்டு வந்தது இல்துமிஷ் தான். இதை வந்து 40 நோபல்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா பால்பன் தான். இந்த பவர் ஆஃப் துர்க்கிஷ் நோபலை வந்து பார்த்தோன்னா குறைக்கிறதுக்காக பால்பன் வந்து அப்படி பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனஸ்டியோட ஃபவுண்டர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. ஓகே, மிலிட்ரி கான்கொஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபெரோஷா துக்லக் வந்து பார்த்தோன்னா காம்பன்சேட்டிவ் ரூலர் இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஸ் ஆன் த வெல் பீயிங் ஆஃப் த பீப்புள். ஃபெரோஷா துக்லக் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஆள். அதே மாதிரி அவங்க மக்கள் நலனுக்காக வந்து இது பண்ணார். இந்த தைமூரோட இன்வேஷன் யாரோட டைமில் நடந்தது தான்? ஃபெரோஷா துக்லக் இறந்ததுக்கப்புறம் நடந்திருக்கும் அது. கிசர் கான் வந்து பார்த்தோன்னா சேத் டைனஸ்டியோட வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காரு. பல்லோன் லோடி தான் வந்து the governor of Srihad, establishing the Lodi dynasty வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பல்லோன் லோடி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் தான் வந்து முகல் எம்பையருக்கு வந்திருக்கும். இப்ராஹிம் லோடிக்கும் வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து பாபருக்கும் நடந்திருக்கும். 1526 நடந்திருக்கும். ஓகே, அடுத்தது வந்து டேஷ் ஃபவுண்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மம்லுக் டைனஸ்டி. குத்புதீன் ஐபக் முஸ்லீம் ரூல் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தது தான் வந்து முகமது கோரி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா குவாத்துதீன் ஷிஃப்ட் இஸ் கேபிட்டல் ஆஃப் டெல்லி டு லஹூர் டு டெல்லிக்கு வந்து மாற்றினது யாருன்னா வந்து குத்புதீன் ஐபக் மாற்றிருப்பார். ஓகேவா, அடுத்தது வந்து டேஷ் கம்ப்ளீட்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வந்து இல்துமிஷ். ஓகே, டேஷ் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி துக்லகாபாத் நியர் டெல்லி. யார் போட்டிருப்பாரு துக்லகாபாத்? முகமது பின் கியாசுதீன். பார்த்தீங்களா, நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது பாருங்கள். அதை அவர் கொள்ளையடிச்சிட்டு வந்திருப்பார். அதை வச்சு ஃபவுண்டேஷன் போட்டது யார்? நம்ம கியாசுதீன். படிக்கும் போதே நம்ம சொன்னோம். டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் துக்லக் டைனஸ்டி. பார்த்தோன்னா கியாசுதீன் தான் வந்து ஃபவுண்டரு. முகமது பின் துக்லக் ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் டெல்லி டு தேவகிரிக்கு வந்து மாற்றியிருப்பார். அடுத்து பேட்ரனைஸ் த ஃபேமஸ் போயட் பால்பன் தான் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பார். அமர் குஷ்ருவை, இவர் எல்லாரோட இதுலேயும் இருந்திருப்பார். குவாத்துல் இஸ்லாம் மசீதி இன் டெல்லி வாஸ் பில்ட் பை வந்து குத்புதீன் ஐபக் வந்து பண்ணியிருப்பார். அதே மாதிரி அலை தர்வாசா கட்டினது வந்து அலாவுதீன் கில்ஜி. த கிரேட் மொங்கல் கிங் ஜெங்கிஸ்கான் டு இந்தியா வாஸ் டியூரிங் த ரிஜம். யாரோட டைமில் வந்து செங்கிஸ்கான் தலைமையில் மங்கோல் வந்து த்ரெட் ஆனது பார்த்தோன்னா யாரோட தலைமையில்? இல்துமிஷோட தலைமையில் வந்திருப்போம். பால்பன் வந்து அதுக்கப்புறம் வந்து உலுகு கான் கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பார். இல்துமிஷ் டைமில் தான் மங்கோலோட இன்வேஷன் வந்திருக்கும். அதுதான் அவர் தடுத்திருப்பார். யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாமல் பண்ணியிருப்பார் பாருங்கள். அடுத்தது வந்து டுக்ரீல் கான் யார்? கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகே, அடுத்தது வந்து அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் காரா. பல்லோன் லோடி வந்து கவர்னர் ஸ்ரீஹத். ரஸியா வந்து ஜலாலுதீன் யாக்கூத் அபிசீனியா அடிமை. அதுக்கு ஓகேவா. காத்வில் டைன் தப்பு. போலோ விளையாடும் போது இறந்திருப்பார். ரைசா வாஸ் ஏபிள் அண்ட் இது ட்ரூ. டர்கிஷ் நோபல் சூஸ் இல்துமிஷ் சன் ஆஃப் ஐபக் அஸ் அ சுல்தான் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இவர் சன் கிடையாது, இவர் மருமகனாக வருவார். ஓகேவா, அதனால் அது தப்பு. அதே மாதிரி ஃபெரோஷா துக்லக் ரிஃப்யூஸ் டு அக்செப்ட் அன் இன்விடேஷன் ஃப்ரம் த பஹமனி பிரின்சஸ் டு இன்டர்ஃபரன்ஸ் இன் த அஃபேர் ஆஃப் த டெக்கன். கரெக்ட், ட்ரூ. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்பன் மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் மொங்கோல். கரெக்டு. அதே மாதிரி த மொங்கோல் ரூலர் the grandson of Genghis Khan assured that the Mongol would not advance beyond Satluj. கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர் இஸ் கரெக்ட். அதனால் இது இல்துமிஷ் டைமில் தான் மங்கோல் வந்து ஜெங்கிஸ்கான் தலைமையிலே வந்திருப்பார். இவர் வந்து என்ன சொல்கிறது, ஜெங்கிஸ்கானோட கிராண்ட்சன் தான் வந்து பார்த்தோன்னா உலுக்கான். ஓகே, அடுத்தது வந்து இதில் எது தப்பு அப்படின்னு கேட்டுறாங்க. நம்ம கரெக்டாக சொல்கிறோம். ஔசல்யா அப்படின்னு வந்து துவார சமுத்திரம். யாதவா வந்து தேவரி. காக்கத்தியா வாரங்கள். பல்லவாஸ் வந்து மதுரை. ஓகே, அடுத்தது வந்து இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ராங் வந்து பார்த்தோன்னா செகண்ட்.
உங்களுக்கு டைம் இல்லாதனால அப்படியே போகலாம். பால்பன் பில்ட் ஃபோர்ட் டு காட் இஸ் எம்பையர் அகேன்ஸ்ட் மொங்கல் அட்டாக், இதுவும் கரெக்ட் தான். இப்ராஹிம் லோடி டிஃபீட்டட் பை பஹர் இன் அதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். அடுத்தது வந்து ஆஃப்டர் கோரி டெத் இன் 120 ஸ்லேவ் குத்புதீன் ஐபக் ப்ரொக்ளைம்ட் ஹிம்செல்ஃப் அஸ் த ரூலர் ஆஃப் த டர்க்கிஷ் டெரிட்டரி இன் இந்தியா, கரெக்ட். முஸ்லீம் வந்து ரூலை வந்து முதல்ல இது பண்ணது வந்து முகமது கோரி. குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இது இறந்துடுவார், அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது. ஓகேவா, மற்றது எல்லாமே. ஃபவுண்டர் த சிட்டி ஆஃப் த ஆக்ரா, யார்? சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஆக்ராவோட ஃபவுண்டர். அதே மாதிரி மூவ் பண்ணியிருப்பார் டெல்லியிலேருந்து மறுபடியும் ஆக்ராவுக்கு. த நேம் த லேண்ட் கிராண்ட் டு ஆர்மி அஃபிஷியல் இந்த ரெகுலர் வே வந்து இக்தாதார் சிஸ்டம். இக்தாதார் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? இல்டுமிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். த நேம் த ரூல் ஹூ எஸ்டாப்ளிஷ் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா யார்? முகமது கோரி. முகமது கோரி தான் வந்து யார் என்ன பண்ணியிருப்பார், இந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா இந்த சிஸ்டத்தையே வந்து இது பண்ணி சகல்கானி வந்து இக்தாதார் சிஸ்டம். லேண்டை வந்து கொடுத்துருவாங்க, அதில் வர செலவெல்லாம் வச்சு ஓகேவா ட்ரூப்ஸ் வச்சு இது பண்ணால். ஹவு டிட் அலாவுதீன் கல்ஜி கன்சாலிடேட் த டெல்லி சுல்தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. யாரை வந்து டெல்லி சுல்தான்கிட்ட கன்சாலிடேட் பண்ணது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பண்ணியிருப்பார். அவர் கன்சாலிடேட் எப்படின்னா அவருக்கு சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு சவுத்தில் இருக்கிறவங்க இது சேஃப்டி ஆனதுக்கப்புறம் சவுத் டெக்கனோட படையெடுப்பு வந்து மாலிக் கஃபூர் மூலிமா வச்சு பண்ணியிருப்பார். ஃபெரோஸ் ஷா வந்து பார்த்தோன்னா துக்ளக் வந்து நிறைய கேனல்ஸ் கட்டியிருப்பார். அலாவுதீனோட இது எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருப்பார். 1200 கார்டனை வந்து இது பண்ணியிருப்பார். டேக்ஸ் போட்டிருப்பார். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா, இன்வேஷன் ஆஃப் தைமூர் வந்து யாருக்கு பீரியடுக்கு அப்புறம் வந்துருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்திருப்பார் அவர். ஹவு வுட் யூ எவாலுவேட் முகமது துக்ளக் as சுல்தான் ஆஃப் டெல்லி? அவர் என்ன சொல்கிறது, இதிலே சொல்லுவாங்க பாருங்கள், ஏற்கனவே அவர் இறந்துட்டுக்கு அப்புறம் யாரும் சொல்லுவாங்களாம், அவரும் மக்கள்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு மக்களும் அவர்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு வேர்டிங்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாதர் வித் சன். குத்புதீன் ஐபக் வந்து பசங்க இருக்காங்களா? குத்புதீன் ஐபோட பையன் வந்து ஆரம் ஷா. ஓகேவா, இல்டுமிஷோட சன் வந்து பார்த்தோன்னா ருக்குதீன் ஃபெரோஸ். ஓகேவா, பல்பனோட சன் வந்து பார்த்தோன்னா யார்? கைகுபாத். ஓகே, அவர். அதுக்கப்புறம் வந்து கியாசுதீன் துக்ளக்கோட அலாவுத்தீன். ஓகே, பல்லோல் லோடி வந்து சிக்கந்தர் லோடி. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம்.